Hi, hello friends. Welcome back to homelygirl diaries. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா வீட்டில் ஆடி 18 நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோன்றது தான் பார்க்க போகிறோம். அம்மா காலையிலே எழுந்திரிச்சு ஒரு சைடு வந்து கோலம் போட்டாங்க, இன்னொரு சைடு வந்து என்னை போட சொல்லிவிட்டு அம்மாவும் அத்விக்கும் கடைக்கு போயிட்டாங்க. அம்மா வந்து பை எடுக்கும் போதே அத்விக் வந்து நானும் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த சைடு அம்மா வந்து கலர்லாம் கொடுத்து போட்டிருந்தாங்க, இன்னொரு சைடு வந்து ப்ளைனாக போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களும் வந்தாச்சு. எங்கள் வீட்டில் எப்பயுமே ஆடி 18னா நான்வெஜ் தான். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஒழிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து கடைக்கு போகிறான்னா அங்கேயும் வந்து கிளம்பிட்டான். அவன் கிளம்புற கேப்பில் நான் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். வெங்காயம் பூண்டுலாம் உளிச்சதும் சரி நான் மட்டனுக்கு வந்து இதெல்லாம் வணக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அது வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து ஆட்டுக்குடல் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வெளியே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வந்து இங்கே மட்டனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல, ஆல்ரெடி நம்ம மட்டன் குழம்பு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்காங்க 2 பேரும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மாங்க அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அடசல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடசல் ஊற்றிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஆடி 18னா நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கிறது வழக்கம். ஸோ அதனால் அத்விக்கு வந்து 5 எண்ணெய் கலந்து நல்லா வந்து தலைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் பூசி தலைக்கு ஊற்றிருந்தோம். நல்லா அந்த வெயிலுக்கு நல்லா அவனுக்கு எதமாக இருந்தது. பெங்களூர் கிளைமேட்டில் எப்போவுமே சில்லுன்னு இருந்துட்டு அந்த இளம் வெயிலில் அப்படியே இந்த எண்ணெயெலாம் வச்சு பூசி குளிக்கும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டேவே அவங்களுக்கு. ஸோ வந்து இனிமேல் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். எண்ணெயெலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவன் வந்து பாடி பில்டர் மாதிரி போஸ்லாம் கொடுத்துட்ருந்தான். அதை பார்த்தோன்னே எனக்கு எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் எப்பட்றா எனக்கு தெரியும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அழகாகவும் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணலான்னு வந்தேன். அங்கே வந்துட்டு நானும் வந்து வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி டம்ளர் ஒரு ஸ்க்ரப்பர் கொடுத்து சரி பண்ணுன்னு சொல்லி விட்டேன். அவன் ஒரு 2 டம்ளர் கழுவிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எண்ணெய் பூசி இது பண்ணிவிட்டு இதில் வந்து அருகம்புல் துளசி அதை வந்து தலை மேலே வச்சு ஊற்றணும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணுவோம். அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ண வச்சுட்டு சாமி கும்பிட வச்சேன். ரொம்ப சின்சியராக சார் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் அவன் யூடியூப் சேனலுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அத்விக்கோட யூடியூப் சேனல் நேம் வந்து அத்விக் அட்ராசிட்டிஸ். இன்னும் யாரும் பார்க்கலைன்னா அந்த சேனல் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதையும் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதெல்லாம் அவன் பார்த்து அதே மாதிரி அவனும் பேசிகிட்டு இருந்தான். க்யூட்டாக இருந்தது. நானும் ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு சரி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 2 பூ வந்து வெளியே இருந்தது. சரி அதை வந்து பறித்து கும்பலான்னு சொல்லி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. மட்டன் குழம்பு பாதி வரைக்கும் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இட்லி மட்டன் குழம்பு அப்படியே சுடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சரி லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரசம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எல்லாம் அக்காலாம் வந்துட்டாங்க. அக்கா தான் வந்து ரசம் வந்து தாளித்து விட்டுருந்தாங்க. அதை அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு 2 டேஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்கும். அம்மாவும் குடல் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு கேம் வந்து எப்போவுமே விளையாடுவோம். இது வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது என்னென்னா ஆக்ஷன் ஃபிலிம்னு நாங்களே பேர் வச்சுக்கிட்டோம். அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ஃபிலிம் நேம் வச்சு. அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். 2 டீமும் பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். செமையாக இருக்கும்.
ஈவினிங்காக எல்லாம் டேம் பார்க்க போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம். அத்விக் ரெடியாகி வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அவரும் ரெடியாகி வந்துட்டார். எல்லாம் வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அத்விக் அவங்க டேடியை தூக்க சொல்லி அவர் மேலே ஏறிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அக்கா பசங்க எல்லாம் வந்து ரெடி ஆயாச்சு. அங்கங்கே அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜென்ஸ் எல்லாம் எப்பவும் போல் சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. லேடிஸ்க்கு எப்போ லேட் ஆகும்ல, ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் ரெடியாகி வந்துட்டு கிளம்பியாச்சு. அப்பா ஒரு ஒர்க்காக வெளியே போயிருந்தாங்க. அங்கே பார்த்தா பயங்கர க்ரௌடு. அது எங்கன்னா டேம் பக்கத்தில், கொஞ்சம் கூட நவரவே முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி போகிறதுன்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா டேம் கிட்ட மட்டும்தான் இவ்வளோ க்ரௌடு, ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நாங்கள் போகிறது வந்து கிலோமீட்டர் தான், ஸோ அந்த சைடு வந்து ஒன் சைடு ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் காரில் தான் போனோம். டேமில் அவ்வளோ சூப்பராக தண்ணி வந்துட்டு இருந்தது. அதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நாங்கள் வந்து கிளம்பும் போதே ஒரு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. காரில் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். எல்லாம் பேசிக்கிட்டு பிள்ளைங்களாம் அவங்க ஒரு சைடு என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக இருந்தது காரில். அங்கேயும் வந்து ஒன் சைடு அப்படியே கார் போகிறதுக்கு இடம் விட்டுருந்தாங்க. சைட்லலாம் பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சைடு இடம் பார்த்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனோம். அப்படியே நடந்து போகும்போது சைடில் வந்து நிறைய கடை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நடக்க ஆரம்பித்து எண்டு வரைக்கும் எல்லாம் வந்து நடராஜா சர்வீஸ் தான். நல்லாயிருக்கும். ஆனால் சைட்லலாம் கடை அப்படியே வந்து எல்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்ததும் எல்லாம் அவங்க செக்ஷனில் வந்து பூந்தாச்சு. ஒன்று எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்து டாய்ஸ் கடையை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் நின்னாச்சு. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அத்விக் ஒன்று வாங்கிட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவன் ஒரு பைக்கும் ஒரு ட்ரெயினும் வந்து வாங்கியிருந்தான். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு எல்லாம் வந்து கிளம்பியாச்சு. ரொம்பவே சூப்பராக என்ஜாயாக இருந்தது அந்த டேவே. எல்லாம் அக்கா அப்புறம் அம்மா எல்லாம் கூட பேசி அப்படியே சேர்ந்து வாங்கும்போது செமையாக இருந்தது. எல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்தே நடந்து கார் பார்க் பண்ண இடத்துக்கு போய் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக நாங்கள்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் இதோட முடியுது. பட் மேட்டூர் டேம் 16 பிரிட்ஜில் வந்து வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்காகவே ஒரு நாள் ஈவினிங்காக போயிட்டு அதை வந்து கிளியர் வியூவில் வந்து எடுத்து இந்த வீடியோவிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.